அதுல ஒரு 50 பேருங்க பதவி கேட்டிருப்பான், விஜய் போய் பார்க்கணுன்னு இருப்பான். அப்போ அவங்களுக்கெல்லாம் தடையாக இருந்திருக்கலாம். அப்போ அவங்கள பார்த்து இன்னொரு கட்சிக்காரங்க அந்த 50 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 50,000 கொடுத்து விஜயுடைய மாநாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு, விஜய் ஆரம்பத்திலே இருந்து எந்த ஊருக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாஜகவை எதிர்த்து பேசி வந்து கொண்டிருக்கின்றார். பாசிச பாஜக, பாயாச பாஜக, இப்படி பாஜக தான் எனக்கு எதிரின்றார். அப்போ இந்த பாஜகவில் பாஜகவினுடைய தீவிரவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த கூட்டத்துல கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன ஒரு டவுட். அடுத்தாலங்க விஜய் அதிமுக கட்சியை ஒரு கட்சியாகவே மதிக்கவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. அன்றைக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கு இவரு நாமக்கல்ல மத்தியானம் பேசும்போது தான் அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசியிருக்கிறார். ஸோ அந்த ஒரு கோபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிக தீவிரவாதிகள் அதே ஊர்ல கரூர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த கலவரத்தை உண்டு பண்ணிருப்பார்களா, பண்ணிருக்க மாட்டார்களா என்பது உங்களுக்கும் டவுட் உண்டா, டவுட் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னுங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சீமானுக்கு இங்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை என்று ஒட்டுமொத்த மீடியாக்களில் பேசி வந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த சீமானுடைய தீவிரவாத நிறைய பேர் இருப்பாங்க கட்சிக்காரங்க. அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு 50 பேர் புகுந்து இப்படி ஒரு கலவரத்தை பண்ண மாட்டார்கள் என்பதில் என்ன டவுட்? இதுதான் இப்போ